வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டிப்பானி ஜூரியான் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹூண்டா மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வார்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த 224A பிரிவுல சொல்லியிருக்காங்க. முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரா. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரன்ஸ் பழங்குடியினரால போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டிலான், நோக்ராம். பரஞ்சு கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட், அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் அப்புறம் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. இஸ்ரேலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜிதேந்தர் பால் சிங். 97வது அகாடமி விருதுகள் 2025 சிறந்த திரைப்பட விருதை வென்ற திரைப்படம் எது? அனூரா. 2025 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? விதர்பா. ஷேர் திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2019. அயன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிய நாடு எது? இஸ்ரேல். ஜெர்மனியின் அதிபராக பதவியேற்றவர் யார்? ஃப்ரீட்ரிக் மெர்ஸ். யாமண்டோ ஒர்சி உருகுவேயுடைய அதிபர். ஜான் டிரமானி மகாமா கானா நாட்டுடைய ஜனாதிபதி. மிக்கில் கவாலிஷ்விலி ஜார்ஜியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோசப் அவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலரஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. பாட் டி வீவர் பெல்ஜிய நாட்டுடைய பிரதமர். கான்ஸ்டான்டின் டசூலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபாட் வனுவாட்டுடைய பிரதமர். ஃபோர்ப்ஸ் இந்தியா லீடர்ஷிப் விருது 2025 14வது பதிப்பில் ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்றவர் யார்? ஜெய்ஷா. பிபாப் குமார் தாலூக்தார் IUCN ஹாரி மெசல் விருது வாங்கியிருக்காங்க. ஜஸ்லின் கௌர் டர்னர் பரிசு. சொப்பன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான். சனந்த் நியாஸ் சனஸ்தா ராஜா மான்சிங் தோமார் சம்மான் விருது. ஜெய்சங்கர் பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது. பிரதிபா சத்பதி கங்காதர் தேசிய விருது. TV கோபாலகிருஷ்ணன் RK ஸ்ரீகண்டன் ட்ரஸ்ட் விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது. டேவிட் பெக்கம் உலக பொருளாதார மன்ற கிறிஸ்டல் விருது. உலகின் முதல் அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டது? ஹரியானால குருகிராம் அப்படிங்கிற பகுதியில தான் உலகின் முதல் அமைதி மையத்தை திறந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் மீன்வள வணிக மையம் ஹரியானா மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஹரியானா மாநிலம் வான்மித்ரா திட்டம். நீலகை அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்துல வளரக்கூடிய ஒரு மான் வகை. அதை அழிக்கலாம், அதாவது கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஹரியானா மாநிலம். எந்த நாடு உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? February 27. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நிலையான எதிர்காலத்திற்கான அடித்தட்டு இயக்கத்தை மேம்படுத்துதல். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். February 4 உலக புற்றுநோய் தினம். February 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். February 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம். எந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்திய அரசால் நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது?
ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய ரெண்டு பொதுத்துறை பிஎஸ்யூக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னு ஐஆர்சிடிசி, இன்னொன்னு ஐஆர்எஃப்சி. இந்தியன் ரயில்வேஸ் கீழே கிட்டத்தட்ட 7 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வருது. அதுல ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நிறுவனத்துக்கு நவரத்ன விருது கிடைச்சிருக்குன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 2014ஆம் ஆண்டு கிடைச்சிருக்கு. மத்திய ரயில்வே வந்துட்டு இகாத்பூரி ஏரியில மிதக்கும் சோலார் ஆலையை நிறுவியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நமோ பாரத் விரைவு ரயில் அகமதாபாத் மற்றும் புஜ் இடையே இணைக்கப்பட்டிருக்கு. வேப்டெக் லோகோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ES43ACMI இன்ஜின்களை 2025க்கு முன்னாடி ஆப்பிரிக்கா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய இருக்காங்க. பாரத் எத்மோஸ் லிமிடெட் வந்துட்டு 866 கோடிக்கு இந்தியாவுடைய முதல் உள்நாட்டிலே உருவாக்கக்கூடிய புல்லட் ட்ரெயினை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய ரயில்வேவுடைய 69வது பிரிவு ஜம்மு. லெவர்ஸ்வில்லின் லீவிஸின் உலகளாவிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? லீவிஸ்ங்கிறது ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய உலகளாவிய தூதர் தில்ஜித் தோசன்ஜ். ரஃபேல் நடால் மற்றும் இகா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ் உடைய தூதுவர். சஞ்சீவ் கபூர் இந்தியன் எக்ஸ்டேட்டேஜ் எல்பிஜி தூதுவர். MS தோனி ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் லீஸ் FB ஜியோமார்ட். கத்ரினா கைஃப் யுனிக்லோ இந்தியா ராடோ. ரவீந்திர ஜடேஜா ஆசிட்டிஸ். நீரஜ் சோப்ரா BPCL பிரீமியம் பெட்ரோல், அப்புறம் ஸ்பீட் எவ்ரிடே. ஷிகார் தவன் மோட்டோ ஜிபி இந்தியா. திகுகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் பாராநீச்சல் வீரர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்கவன் துரோணாச்சாரிய விருது. முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரிய விருது வால்நாட் பிரிவுல வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஜான்ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ரொபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.